எங்கேயாவது போறேன். இந்த நாட்டில உரிமைகள் சொல்லிட்டு எங்கேயாவது நான் போறேன்பா. நீ கோந்தலில் சூடிருக்கின்றாயா இந்த மலர்? இந்த மலர் யாருடைய நந்தவனத்தில் பூத்தது? நாட்டிலே பூத்தது. நம் நாடு கிடையாது. அத்தனை இந்த பைரவனுக்கு சொந்த. ஆகையால் அந்த மலர் ஏரியா வீணப்பா கிடையா வீணப்பா வீணப்பா அப்பா நீ நெற்றியில் இருக்கின்றாய திலகா அது யாருயா? எனக்கு சொந்தமானதா? அப்பா இந்த பட்டாடை நமக்கில்லடியே எனக்கு இந்த வைரவனுக்கு ஒரு நேரத்திலே மும்மூர்த்திகள் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில என் புள்ளிய நீ கை நீட்டி அடிச்ச உன்கிட்ட என்ன சொன்ன? அண்ணனிடத்திலே மன்னிப்பு கேள்வி ஒரே ஒரு வார்த்தை மன்னிப்புன்ற வார்த்தையை கேட்டிருந்தா இன்னைக்கு என் புள்ள உயிரோடு இருந்திருப்பான். ஆகையால் என்னுடைய மகன் மாண்டது உன்னால. இந்த அப்பா பொண்ணு வரவே தேவையில்லை. ஆனால் இந்த அப்பா மக இல்லாம இந்த அப்பனோட துணை இல்லாம வாழ்வனியா மாற தட்டி சொல்லிட்டு போனிய. இந்த தந்தையின் ஒன்றுமே கிடையாது. இந்த தந்தைக்கு சொந்தமானது ஒன்றுமே இருக்கக்கூடாது. உனக்கு பிறந்த விட்டு கோடின்னு ஒண்ணு வரும். என்னுடைய மகன் இருந்திருந்தால் அந்த கோடி துணி உனக்கு போட்டு போட்ட. என்னுடைய மகன் இறந்ததற்கு காரணம் நீ. ஆகையால் நீ இறந்தால் அல்ல, உயிரோடு இருக்கும் போது அந்த கோடி துணிய இந்த அப்படியே மகத்துல வைக்கிற இந்த பாவின நிலத்தில் அவரோடு மாண்டு விடுவார் எனக்கு தெரியாது. என் தாய் முகத்தை சத்தியமா நான் பார்த்ததே இல்லப்பா. எனக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையை வளர்த்ததெல்லாம் நீங்கள். உன்னை விட்டு நான் போக போறேன். உன் நாட்டுக்கு சத்தியமா நான் வர மாட்டேன். எனக்கு பசி என்றால் என்னவென்றே தெரியாமல் வளர்ந்தவள். அப்பா கடைசியாக உன்னுடைய கரத்தினால் ஒரு தண்ணி கொடுப்பேன்.
கோட்டையின் அரசன்னா என்னுடைய மகளின் நாட்டிற்கே இளவரசி அல்லவா? அப்படி இருக்கின்ற சமயத்திலே இது நாள் வரைக்கும் பசி என்றால் என்னவென்றே தெரியாமல் வளர்ந்தவள் இவள். ஆமாண்டா. அப்பா உங்களை விட்டு நான் செல்ல போகின்றேன். கடைசியாக எனக்கு நாவறட்சியாக இருக்கின்றது ஒரே ஒரு தண்ணி கூட கேக்குறான். அப்படியா பெத்த பொண்ணுக்கு தண்ணி கூட கொடுக்காத பாவி கொண்டு வராத. என்னுடைய மகள் மகேஸ்வரி இப்ப எங்கேயாவது போற ஏண்டியா? இந்த அப்பன் உனக்கு திருமணத்தை செய்து வைத்தேன். ஆனால் எந்த ஒரு பொண்ணுக்கு அப்பன் வீட்டுல திருமணம் செஞ்சா தாய் வீட்டு சீருன்னு ஒண்ணு கொடுப்பாங்க தெரியுமா? அதனால உனக்கு இந்த தந்த நாள் சீரு கொடுக்க தேவையில்ல. சீரியா கொண்டு வராது. என் கரத்திலே திருவோடியா இந்த திருவோடு அந்த தெருவோட இந்த திருவோட கையில வாங்கிட்டு போறிய உனக்கு பிச்சை எப்படி இருக்கணும் தெரியுமா? தெரியாதுப்பா தெரியாதுப்பா. ஆயிரம் தாதி பெண்கள் பணிவிடை செய்ய எனக்கு இப்பேற்பட்ட நிலை வரும் என்று நினைக்கவில்லை. கரத்துல திருவோடு வந்தவன பிச்சை கூட எனக்கு தெரியாதான். ஏன்னா என்னுடைய நாட்டின் என்னுடைய மகள் இளவரசி அல்லவா? இவள் சுழற்சி போட்டால் 1000 சாதி பெண்கள் ஓடி வந்து என்னன்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது என் பொண்ணுக்கு ஒரு பிச்சை கூட எடுக்க தெரியல. நான் என் பொண்ணுக்கு பிச்சை எப்படி எடுக்கணும் நான் சொல்றேன். என் பொண்ணு என்னை பார்த்து போய்ச்சிட்டான். அம்மா தாயே உன்ன உணவு கிடையாது. ஒரு வாய் சோறு போடியம்மா. எனக்கு யாருமே இல்லை. அனைவரும் இருந்து யாரும் அல்லாத அனாதையாக இருக்கின்றேன். ஒரு வேளை சோறு 5 ரூபாய் நோட்டாங்கி 5 ரூபாய் வச்சு நீ வச்சு எங்கனா போய் சிப்போ. சத்தியமா 5 ரூபாய் இல்லையா வச்சு போய் சிப்போ. கேடுடா பிச்சைக்காரனோட நீ நல்லா பிச்சை எடுக்கிற. பாக்கெட்ல அங்க இங்க தரவனா இந்த சில்லறை கூட எனக்கு என்னவோ என் பையில தூக்கி வந்தாரு. போடா போடா என்ன போடா அம்மா சொல்லு சொல்லு சொல்லு. பாவத்தை செய்தேன். இந்த வீட்டுக்கு நிண்டகம் செய்தேனா?
பல பேர் செல்கின்ற பாதைகளை பாவி நான் முல்லை வாரி இறைத்தேனா, பிச்சைக்கு வந்தோரை பின்னே என்று உரைத்தேனா, நான் பலரை பார்க்க வைத்து உணவு உண்டேனா, பெண்ணாய் பிறந்ததை தவிர ஒரு பாவத்தை நாம் மனசார செய்யலம்மா. தாய் இல்லாமல் பிறந்ததை நான் செய்தம்மா. முடிவே இதுதானா? பலரும் வாழ்வோம் பாதாள அலையும் உனக்கு ஆறுதல் கூற பாவியாக நின்று விட்டேனே தாயே. பெற்ற மாதா இருந்திருந்தால் இப்படிப்பட்ட கதை இந்த பாவிக்கு வருமா? நினைந்து நினைந்து அழுதிட்டான் மதி உனக்கு இல்லையே. அலையும் உலகில் ஆறுதல் இத்தனை நாள் உன்முகம் கருப்போ சிகப்போ இந்த பாவி கண்ணால் கூட பார்த்ததில்லை. கேட்டா எப்படி இருப்பாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இப்பொழுது யாரும் இல்லாத அனாதையாய் நிற்கின்ற உன்னை பார்க்க வேண்டும் என்று தோணுகின்றது அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா.
அம்மா மகேஸ்வரி, நீ யார் என்றே தெரியாமல் உணவுக்கு ஆசைப்பட்டு கழுத்திலே நான் மங்களித்து கட்டிவிட்டேன். இப்பொழுதுதான் அனைத்தும் புரிந்து கொண்டேன். இந்த நாட்டின் இளவரசியாகப்பட்டவள் நீ. அதனால் நான் கட்டிய மாங்கலத்தை என்னிடம் அவிர்த்து கொடுத்து விட்டு உனக்கேற்றவர் யாராவது திருமணம் செய்து கொள்ளமா மகேஸ்வரி? கழுத்தில் இருக்க மாங்கல்யத்தில் மஞ்சள் கூட இன்னும் காயலங்க. என் நிலையை பார்த்தாயா? பொட்டிழந்தேன், பூவிழந்தேன், பூசும் மஞ்சள் முகத்தை மறந்தேன், பட்டாட இழந்து வெள்ளாடை உடுத்திக் கொண்டிருக்கிறேன். யாருக்கு இப்பேற்பட்ட நிலை வரும் என்றே தெரியவில்லை. ராஜா, என்னை விட்டு போன சொல்றீங்க. உண்மைதான் மகேஸ்வரி. உன்னை விட்டு வேறொரு ஆடவரை நான் எப்படி மனதார நினைப்பேன் மகேஸ்வரி? எப்பொழுது என் கழுத்தில் என் மாங்கல்யத்தை சூட்டி விட்டாயோ, இந்த உடல் மட்டும் தான் எனது, உயிர் எல்லாம் நீதானே. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பாவி, நான் சிறிய பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னை விட்டு போயிட்டான். இறுதி வரை மலைத்தான் என் அப்ப. அவன் நோக்கி பெறப்பட்ட பொண்ணு பிறந்து பாவன பாதியில போயிட்டான். எனக்கு எல்லாம் நல்லது கிட்டது எல்லாம் பார்க்க கூட ஒரு அண்ணன் பிறந்திருக்கான். மனசார சந்தோஷப்பட்டேன். நான் யாருக்கு என்ன பாவம் செய்தனோ என் அண்ணன் கூட இல்ல. யாரும் இல்லாத தனிமரமான இந்த அனாதைக்கு ஆதரவாய் நீயாவது இருப்பன. என்ன செய்வது? நீ என்ன விட்டு போன சொல்ற ராஜா. அந்த வார்த்தை சொல்வதற்கு பதிலாக எனக்கு ஒரே ஒரு கைமாறி செய்தால் எனக்கு போதும். என்ன கைமாறி மகேஸ்வரி? என்னை விட்டு போன சொல்வதற்கு பதிலாக உன் கரத்தினால் என் கழுத்தை நிறுத்தி யாருக்கும் மண் மீது பாரமா இந்த பாவி இருக்க மாட்டல்ல. என்ன சாகடிச்சிடு மாமா. நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. என்ன சாகடிச்சு மகேஸ்வரி. மகேஸ்வரி, ஏன் என்னை விட்டு பிரிய வேண்டும்? நீ எதற்காக சாக வேண்டும்?
வீதி வீதியாக நடந்து பிச்சை எடுத்து உண்டால் எங்கள் கால்கள் எல்லாம் வலிக்கின்றதம்மா. அதனால அதனால் இந்த இடத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து செல்வேன். மாமா இந்த ஆலவிருட்சம் அருகாமையிலே சற்று நேரம் அமர தூரத்தில் பார்த்தாயா ஏதோ ஒரு கிராமம் செல்வது போல இருக்கின்றது. அங்க போனா உனக்கு நான் உணவு வாங்கி கொண்டு வருவேன். இங்கேயே உட்காரலாம் மாமா. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ ராஜா. மகேஸ்வரி, மகேஸ்வரி, ஏங்க சிறிது நேரம் மடி மீது படுத்துக் கொள்ளட்டுமா? மாமா இது என்னுடைய பாக்கியம்.